முதலமைச்சர்ன்ற பதவி கொடுத்ததுலேருந்து ரொம்ப வேலை வாங்குறானுங்க. தலைவரே வணக்கம் தலைவர். வணக்கம்யா, என்னாச்சு? தலைவர் இந்த மழை பெஞ்சது இல்ல, மழை எப்பயோ பெஞ்சு முடிஞ்சிருந்துச்சியா? இல்ல தலைவர் இப்பயும் பெஞ்சுன்னு தான் இருக்குது. வெளியே போனா தானே தெரியும், சரி. வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி தெரியும்? சரி, மழை பெய்யுது, இப்போ என்ன பண்ணணுன்ற? இந்த இது இருக்குல்ல டெல்டா, ஆமாம். அங்கெல்லாம் சரியான இது தலைவரே, எது தலைவர்? பாதிப்பு. பாதிப்பா? ஐயோ, டெல்டானாலே அப்படிதான் இருக்கும். அவங்களாம் அப்படிதான் இருப்பானுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு. தலைவர் அதெல்லாம் விவசாயம் மக்கள்லாம் பாவம். நானும் தான்யா பாவம், நானும் தான் பாவம். என்ன பண்ணலான்ற? பேசாம போயா, வேலையை பாரு போ. தலைவரே என்ன இப்போ அந்த எம்எல்ஏ எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தொகுதி எம்எல்ஏ அதெல்லாம் எல்லாருமே போய் பாக்குறாங்க அவங்க தொகுதியில. இங்க பாரு, அதெல்லாம் கட்சிக்காரங்க பார்க்க சொல்லு. எனக்கு ஏதாச்சும் இந்த வாரம் ஏதாச்சும் புது படம் ரிலீஸ் ஆயிருந்தா சொல்லு, சரியா? சிவப்பு பூதத்துல வந்து எலெக்ஷன் வேற வந்துகிட்டு இருக்கு. இப்படி சொல்றத இருந்தா எப்படி தலைவர்? சொல்றதை கேளியா, நான் படம் பார்த்து ரிவ்யூ சொல்லி அந்த படத்தோட டீமை வர வச்சு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவோம், சரியா? ஏதாச்சும் படம் இருந்தா சொல்லு. இந்த டெல்டா இந்த மழைலாம் வந்து சின்னவர் வச்சு பாத்துக்கோ, போ போ. தலைவர் ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது நியூஸாவது வரணும்ல, நம்மளை பத்தி பேர் வரணும்ல. சரி, அப்படியா? சரி, மழை தானே பெய்யுது. நம்ம பக்கத்து நாட்டு இருக்குல்ல இலங்கை, அங்கேயும் மழை பெய்யுதான், அங்கேயும் பாதிப்பு அதிகமா இருக்கான். ஸோ அவங்க நினைச்ச ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றேன். வருத்தமா? சரி, நான் வருத்தம் ஒரு தெரிவிக்கிறேன். அதுக்கு வருத்தம் வாழ்த்தெல்லாம் தெரிவிங்க. ராமேஸ்வரத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ராமேஸ்வரம் நம்ம கிட்ட தான் இருப்பாங்க, நம்ம தான் ஓட்டு போடுவாங்க, சரியா? நம்ம தொகுதிக்குள்ள இருக்கிறது, அதனால அதெல்லாம் பார்த்துக்கலாம். 2 நாளா சாப்பிடாமலாம் இருக்காங்க. நான் ஹெலிகாப்டர் வந்து சாப்பாடு போட சொல்லுவாங்க. ஏதாவது 200 ரூபாய்க்கு மேல பணக்க முடியாதுயா. சரி, நீ பார்த்து ஏதாச்சும் பண்ணி விடு. எனக்கு நான் போய் படம் பார்க்கணும், போ. சரி, அடுத்த மாசம் சிவப்பு பூதம் வேற நிறைய பார்க்க வேண்டியது. தலைவரே, இந்த தித்வா புயல் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. அதனால நீங்க மனசு அப்படியே உருகுற மாதிரி பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இலங்கை மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டுறணும். அந்த அளவுக்கு உருகி உருகி பேசுங்க தலைவரே. சரி சரி, போலாம். அதான் இந்த மாதிரி அனைவருக்கும் வணக்கம் முதல்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். தலைவரே, இப்பதான் நான் சொன்னேன் இலங்கை மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு. அதுக்கேற்ற மாதிரி இலங்கை மக்களுக்கும் வணக்கம் சொல்லுங்க. என்னை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். தலைவரே, உங்க வீடியோ வெளிநாட்டுல எல்லாம் பார்ப்பாங்க. தமிழர்கள் நீங்கன்னா தமிழர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. உலக மக்கள்னு சொல்லுங்க. என்னை பார்த்து கொண்டிருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த மாதிரி எதிர்பாராத விதமா தித்வா புயல் வந்து இலங்கையில ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. அது என் நெஞ்செல்லாம் உருக்குது, பார்க்கும்போது மனசெல்லாம் உருகுது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இந்த தித்வா புயல் கரையை கடக்கும்போது மழை பெய்கிறது. அந்த மழை மக்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்கிறது. இதை பார்த்து மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இதை காண்பித்து என்னால் முடியவில்லை. என் மனதெல்லாம் வலிக்கிறது. எனக்கு தூக்கம் வரவில்லை, உணவு உள்ளே இறங்கவில்லை. எனக்கு ரொம்ப மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதனால் நான் அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்கிறேன். வருத்தம் தெரிவிக்கணும்யா. ஏமா, நான் ஒரு முதலமைச்சர், என்னமா யோயோலாம் பேசிட்டு இருக்க? சாரி தலைவரே, நீங்க வாழ்த்துன்னு சொல்லக்கூடாது தலைவரே. வருத்தத்தை தெரிவிக்கிறேன். மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா 4 விட்டு போடுங்க தலைவரே. இதெல்லாம் ஏஐ வச்சு முடிக்க வேண்டியதானமா தலைவரே? ஒன்னாவது நீங்க பண்ணுங்க தலைவரே. அதனால் முன்னெச்சரிக்கையாக எங்கள் கட்சிக்காரர்களும் இராணுவ வீரர்களும் தமிழ்நாட்டுக்கு இறங்கி போட்டை எடுத்து வலையை வீசி ரெயின்கோட், கொடை, உணவுப் பொருட்களாம் கொடுத்து மக்களுக்கு நல்பணியாற்ற செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்களும் ஒத்துழைக்குமாறு தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, முடிச்சுக்கலாம். அம்மா, நல்லா எடிட் பண்ணிடுமா? ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? என் பயிர் பூரா இப்படி நாசமா போயிருச்சு. இவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு வேற யாருக்காவது கூட ஓட்டு போட்டிருக்கலாம் போல இருக்கேன். யாராவது வந்து இதை கேளுங்களேன். என்னால முடியல, என் பயிர் பூரா போச்சு. எதுக்கு இப்படி தலைமைச் செயலகம் வாசல்ல ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? மேடம், என் பயிர் பூரா நாஸ்தி ஆயிடுச்சு மேடம். மழை அதிகமா இருந்ததுனால. நீங்க மழைக்கு ஏதாவது பண்ணுவேன்னு சொன்னீங்க, பண்ணவே இல்லை. இப்ப பாருங்க, விவசாயம் பாதிக்கு. மழை அதிகமா பெய்யுதுன்னா நான் என்ன கையை விட்டு நிறுத்தவா முடியும்? என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன மேடம், விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறீங்களே, இதெல்லாம் பாவம் இல்லையா? ஐயோ, உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுது. தலைவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, தலைவர்லாம் பார்க்க முடியாது. ஐயோ, வேற யாராவது வாங்கல, இந்த அநியாயத்தை கேளுங்களே. யாருமே அமைதியா இரு, தலைவரை கூப்பிட்டு வரேன். ஐயோ, வேமா வாங்கம்மா. சரி, கத்தாத தலைவர். என்ன பிரச்சனை? என்ன கத்துறீங்க? தலைவரே, நம்ம விவசாயி போல் இருக்கு. விவசாயினாலதான் மழை பெய்யுதுன்னா முழுகி போய் கிடக்கான். நெல்லெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. இதை வச்சு ஏதாவது பேசி ஆறுதல் பண்ணுங்க. நெல்லை கொடுங்க. என்ன தலைவர் ஆராய்ச்சி பண்றீங்க? ஓ, இதுதான் நெல்லா? சாரிமா, நெல்லையே பார்த்தது இல்லையா தலைவரே நீங்க? இந்த நெல்லை என்ன பண்ற, நம்ம தலைமைச் செயலருக்கு முன்னாடி அறிவாலயம் முன்னாடி நட்டு வச்சு நெல்லை பயிர் பண்ணி அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்துருங்க, சரியா? தலைவரே, ஆறுதலா 4 வார்த்தை பேசுங்க தலைவரே. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான்.
பேசுங்க பேசுங்க நம்ம ஆளுங்களா. வணக்கம்மா. என்னம்மாச்சு, என்ன பிரச்சனை? ஐயா, மழை தண்ணி பூரா விவசாய நிலத்தை அடிச்சிட்டு போயிடுச்சியா. எங்க பயிர் பூரா நாசமாயிருச்சு. உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், எங்களை இப்படி தவிக்க விடுறீங்களே. அம்மா, நீங்க ஏமா மழை வர இடத்துல போய் விவசாயம் பாக்குறீங்க? ஐயா, என்னையா கேள்வி பண்றீங்க? நாங்க என்ன வீட்டுக்குள்ளேயே விவசாயம் பண்ண முடியும்? வெளியே தானே விவசாயம் பண்ண எல்லாம் முடியும். பாருங்கம்மா, சென்னை மாநகராட்சியில மொட்டை மாடல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டு மொட்டை மாடல விவசாயம் பண்ணுங்கம்மா. ஐயா, மழை தண்ணி இந்த வடிகால்னு ஏதோ சொன்னீங்க, அது எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஏதோ கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி இருக்கீங்க, அதை கேட்டா நீங்க என்ன ஏதோ மொட்டை அம்மா, மாடல. வருஷத்துக்கு 1 மாசம் மழை பெய்யுமா, அந்த 1 மாசத்துக்காகலாம் ஃபுல் டைம்ல உட்காந்து வடிகால்லாம் பண்ண முடியாதுமா. தலைவரே, பேசாம இந்த வயல்லாம் இருக்குல்ல, அது மேல கொடை மாதிரி வச்சு செட் பண்ணிடலாமா, மழை உள்ள வராத அளவுக்கு? சரிம்மா, உன் வீடு எங்கம்மா இருக்கு? ஐயா, தஞ்சாவூரியா. எத்தனை ஏக்கர்மா நிலம் வச்சிருக்க? ஐயா, நான் ஒரு 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேங்க. சரி, அந்த 20 ஏக்கருக்கும் ஒரு 100 கொடை, அந்த 100 கொடையும் ஒரு ஏக்கருக்கு நடுவுல வந்து கொடையை வந்து விரிச்சு ஐயா விட்டுருங்க, ஐயா, சரியா? என்னையா நீங்க முதலமைச்சர் மாதிரி பேசணும்னா ஏதோ இதா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, இதுக்கு மேல வேற ஆமா. இந்த தலைவர் இப்படி பொறுமையா பேசுவாரே, உனக்கு 100 கொடை வரும், நீ கிளம்பு முதல்ல. நல்லா பார்த்து பேசி கொடையா? அனுப்பிச்சு விடு, சரியா? ஆமா, 100 கொடை. ஐயோ, எனக்கு பதில் கிடைக்கல. கிளம்பு. தமிழகத்துல மழைநீர் பாதிப்பு ரொம்பவே மோசமா இருக்கு. அதை பத்தி நிறைய கேள்விகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு முதல்வர் கிட்ட தான் அதை பத்தி பேச போறோம். முதல்வர் அவர்களே, தமிழகம் வந்து மழை நீரால இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் நெற்பயிரெல்லாம் நாசமா போய்கிட்டு இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து ஏதோ தலைமை செயலகத்துக்கு கொண்டு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாமே பயிர்கள் எல்லாம். அம்மா, நான் வந்து இந்த நாட்டோட முதலமைச்சர். என்னால வந்து ஊர் ஃபுல்லாக போக முடியாது. வெளியே போனா மழையில நான் நனைவேன். அதனால வந்து அங்க இருக்க பயிரை வந்து எடுத்துட்டு வந்து நான் பார்வையிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்வு காண்பேம்மா. நீங்க அவசரப்படாதீங்க. அப்போ மக்களுக்காக நான் போய் களத்துல இறங்கி வேலை செய்வேன்னு சொல்றது, திடீர்னு வீட்டை திறந்து நான் உள்ள போய் செக் பண்ணேன்னு சொல்றது, இந்த வீடியோ எல்லாம் போட்டீங்களா? அதெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் வந்து ஒரு விளம்பரம் தான், எல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக தான். அது சரி, இப்போ இந்த மழை, இந்த தித்வா புயல்னால ராமேஸ்வரம்லாம் 2 நாளா மூழ்கி கிடக்கு. நிறைய பேர் சாப்பிடலன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ இலங்கைக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், இலங்கை மக்களுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நம்ம தமிழக மக்களை எப்போ பார்ப்பீங்க? ஏமா, அங்கேயும் தமிழ் பேசுற மக்கள் இருக்காங்க, அவங்களும் தமிழர்கள் தான், நம்ம நாட்டுக்காரங்க சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து உறுதுணையா இருக்கணும். ஏன்னா அந்த நாட்டுல வந்து அந்த தமிழர்களை வந்து நிறைய வந்து பிரிச்சு வைக்கிறாங்க, பிரிவினைவாதியா பாக்குறாங்க. இனமென பிரிந்தது போதுமா, நீங்க ஏன் பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? அவங்களும் வந்து தமிழர்கள் தான், நம்மளோட அங்காளி பங்காளிக்கு தான். அவங்களுக்கு ஓட்டு போடணும்ல, அதுக்காக தான். ஓ, இலங்கை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டுல வந்து நீ முதல்வர் ஆக்குவாங்க 2026ல. அது சரி, இந்த தித்வா புயல் வருது, கொஞ்சம் இந்த மேல் பார்வையெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா உங்களுடைய சின்னவர் வந்து சுத்தி கேமரா உட்கார வச்சுட்டு நடுவுல இவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. வேலை ஏதாவது பாக்குறாரு இல்ல சும்மா போட்டோ ஷூட் ஏதாச்சுமா? ஆமா, சின்னவருக்கு சின்ன வயசுல இருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லாமே இந்த ஸ்பூன் மியூசிக்கல் சேர் அது மாதிரி தான். அது வந்து திரைப்படம் பாக்குறதும் வந்து அவரோட ஹாபியா இருக்கு, அவரோட ஒரு தனிப்பட்ட ஒரு டேலண்ட். அந்த டேலண்ட் வீணாக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அவசர காலங்கள் வரும்போது கேமரா எடுத்துட்டு வந்து அது வீடியோ பதிவிட்டு அது வந்து செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துவாரு. இதான் வந்து போயிட்டு இருக்கு. சரி, இப்போ மக்களுக்காக ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்வீங்க? மழை காலத்துல முதல்வர் எங்களை காப்பாத்துவாருன்னு அங்க ஒரு கூட்டமே அழுதுகிட்டு இருக்கு. நீங்க என்னமோ நடிகை வாக்கிங் வந்தப்ப அவங்க கிட்ட பேசுனீங்க, அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணீங்க, நிறைய பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்களே, என்ன தலைவர் இதெல்லாம்? ஏமா, நீ யார்? நீ எந்த மீடியா? நான் வந்து சொம்பு மீடியா. சொந்த மீடியாலாம் பதில் சொல்ல முடியாது. நீ அடுத்த கேள்வி கேட்கறதா கேளு, இல்லைன்னா கிளம்பு. இல்ல, நம்ம சொம்பு மீடியானா இதெல்லாம் கேட்டு தானே ஆகணும். அப்பதானே மக்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும், உங்க மேல நம்பிக்கை வரும் ஏதாவது செய்வீங்கன்னு. ஆமா, சொம்பு ரொம்ப நெளிஞ்சிருக்கு, அதனால நீ கேள்வி கேட்காத போ, எனக்கு அதுக்கு வேலை இருக்கு. இல்ல முதல்வரே, அந்த மழை தண்ணி அதெல்லாம் அந்த மலைக்கு தான் 10,000 போட் வந்து இறக்கியிருக்கோம். டெல்டா ஃபுல்லா இறக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் சென்னை ஃபுல்லா 10,000 போட் இறக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரெயின் கோட் கொடுக்குறதா பேசியிருக்கோம். எல்லாத்துக்கும் கொடை கொடுக்கும் விழாலாம் ஆல்ரெடி எங்க மாநகராட்சி மேயர் வந்து நல்லா நடத்திருக்காங்க. குடம் கொடுத்துருக்காங்க வீட்டுல தண்ணி வந்தா. இதெல்லாம் வந்து எங்களோட கட்சியோட மாடல் ஆட்சியோட திட்டங்கள். இதுதான் அந்த 4000 கோடிங்களா? ஆமா, இன்னும் வந்து இன்னொரு 400 கோடி செலவலான்னு இருக்கோம். செலவிட்டு டிசம்பர் மாசம் ஃபுல்லா வந்து நாங்க வந்து மேம்பாடு படுத்தி 2026ல நாங்க வந்து ஜெயிப்போம். இந்த 4000 கோடி மட்டும் கிடையாது, இன்னும் 4000 கோடிக்கு இந்த மழைநீர் திட்டம் வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு யாருக்காவது கொடை வேணும், முக்கியமா தண்ணி பிடிச்சி வைக்க குடம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடையெல்லாம் வந்து ஆன்லைன்ல நாங்க வந்து மக்களுக்கு தரோம். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கொடையும் ரெயின் கோட்டும் வந்து சேர்ந்துரும். ஆமா, இல்லன்னா உங்களுடன் தலைவரே அப்படின்ற ஒரு முகாம் நடக்கும். அங்கேயும் வந்து உங்களுடைய பிரச்சனை என்ன, கொடை வேணுமா இல்ல குடம் வேணுமா அப்படிங்கறது தாராளமா சொல்லலாம். நன்றி தலைவரே.